இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 47 அதிகாரம் 1 சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது. 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இங்கே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு கீழாக உள்ள வசனங்களிலும் தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லி கீழே கடைசியாக அவர் மகா உன்னதமானவர், அவரை போற்றி பாடுங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் தலைகீழாக பிறந்த மனிதன் இன்றைக்கு மனிதர்களுக்கு புகழ் பாடுகிற, மனிதர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லுகிற, மனிதர்களையே உயர்த்தி பேசுகிற காரியத்தில் வாழுகிற ஜனங்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். அது வெளி உலகமானாலும் சரி, சபையானாலும் சரி, சங்கமானாலும் சரி, மனிதர்களுக்கு வசைபாடுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவரை கெம்பீரமாக பாடும்படியாக, அவரை நாம் உயர்த்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறதை, கட்டளையாக கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஆண்டவர் இந்த 47 சங்கீதத்திலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, 3 ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இது சுவிசேஷ பணியை செய்யக்கூடிய, ஆண்டவர்களுக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம். அங்கே ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்பதற்கான அர்த்தம் என்னென்னா, அதற்கு முந்தின வசனத்திலே உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமுமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 76:12 பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரபுக்களினுடைய ஆவியை அடக்கி பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் பயங்கரமானவர் என்கிறதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறதற்கு நம்முடைய கைகளிலே வல்லமையான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து இன்றைக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். உலகத்திற்கு பயந்து, உலகத்தின் மிரட்டுதல்களுக்கு பயந்து அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு நாம் தயங்கி நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எதிரியினுடைய சேனையிலிருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விளக்குவிக்கும் வண்ணமாக மகா பயங்கரமான ஒரு தேவன் அல்லவா, அவர் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் நடுங்க வைக்கிற ஒரு தேவன் அல்லவா. அப்போது அவர்களை குறித்து, அவர்கள் தேவனை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய தேவனுடைய வல்லமையை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்பாக நாம் அறிந்து கொண்டு தேவனுக்கென்று பிரயாசப்படும் பொழுது அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று வசப்படுத்துகிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே கீழே சொல்லப்பட்ட வசனத்தை போல ஆபிரகாமின் விசுவாச மார்க்கத்தாரின் சந்ததிகளாக நாம் மாறினது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை விசுவாச மார்க்கத்தார்களாக, ஆபிரகாமின் சந்ததிகளாக நாம் மாற்றுவதற்கு அது நமக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யோசுவா 2 அதிகாரம் 10 இப்போ 9 சொல்லப்படுகிறது. அங்கே ராகாப் என்னும் ஒரு வேசியினிடத்தில் யோசுவாவினால் அனுப்பப்பட்ட வேவுகாரர்கள் மறைத்து வைக்கும் பொழுது அவள் தங்களுடைய தேசத்தினுடைய நிலைமையை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களினுடைய அந்த வேவுகாரர்களுக்கு சொல்லுகிறார். தேசத்தை குறித்து எப்படி நாம் யுத்தம் பண்ண வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக, தங்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் பெருகும்படியாக வந்த அந்த வேவுகாரர்களிடத்தில் அவள் பேசுகிற அந்த டோட்டல் அந்த பட்டணத்திற்கும் அல்லது அந்த தேசத்திற்கும் உரிய ஒருவளாக, ஒரு பிரதிநிதியாக அவள் அங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், எங்களுக்குள்ளெல்லாம் பேசுகிறார்கள், உங்களுக்கு தான் தேசம் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், எங்களுக்கு பயம் பிடிச்சு விட்டது, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள்,
எல்லாரும் எப்படியும் தேசம் அவர்கள் கைவசமாகிவிடும் என்பதை குறித்து இனியில் நாம் போரிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதே போல் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின பெரிய ராஜாக்கள் என்று நினைத்தோமோ, எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்முடைய கைகளிலே வல்லமையான சுவிசேஷத்தை தந்தவர், ஒரு மகா பயங்கரமான ஒரு வல்லமை நிறைந்த சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை தந்த ஒரு தேவன் எத்தனையான மகத்துவமானவர், மகா உன்னதமானவர் என்பதை இந்த பகுதியிலே ஒரு வேசி சொல்லுகிறார். உங்களை குறித்த திகில் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, உங்களை குறித்து ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள், தேசம் உங்களுக்கு தான் சொந்தம், இன்னும் கொஞ்ச நாட்களிலே நீங்கள் இந்த தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ளப் போகிறீர்கள், நாங்கள் சோர்ந்து போகிவிட்டோம், எங்களுடைய இருதயங்களெல்லாம் கரைந்து போயிற்று, எங்களுக்கு தைரியம் கூட இல்லை. உங்கள் தேவனே கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்கிறார். இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னார். நீங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவ்வளோ பெரிய மகா உன்னதமான தேவனை நாம் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற ஒரு ஆண்டவராகவும் ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர் என்பதற்கு இந்த ராகாப் சொல்லுகிற ஒரு காரியமே போதும். அவளே தெளிவாக சொல்லிவிட்டாள், எங்கள் ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போய்விட்டார்கள், தேசம் உங்கள் வசமாய் மாறிவிடும், எங்களுக்கு தைரியம் இல்லை, எங்களுக்கு ஒரு காரியமும் இருதயம் எல்லாமே கரைந்து போயிற்று. உங்கள் ஆண்டவரே இவ்வளோ பெரிய செங்கடலை பிளந்த ஆண்டவர் அல்லவா, பெரிய ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட பின்பு உங்களை நாங்கள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? உங்கள் பாதங்களுக்கு கீழாக நாங்கள் வருகிறோம், சரண்டர் ஆகிறோம் என்று சொல்லி சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை ஆண்டவர் இப்படியாக சரண்டர் பண்ணுகிற ஒரு தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீத பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக 47:9 ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த காரியம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 7:9 விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு போய் கடற்கரை மணலத்தனையான வானத்தை நட்சத்திரங்கள் அனைத்தையான உனக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னாரே, விசுவாச பிள்ளைகள் அனைவரும் அவருடைய ஆபிரகாமின் சந்ததிகளாக அழைக்கப்படுகிறார்களே. நாம் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அநேக விசுவாசிகளை சம்பாதிக்கிற கிருபைகளை அந்த மகா உன்னத தேவன் நமக்கு தந்து விடுவார் என்பதை இந்த ஊழியத்திலே நமக்கு ஒரு உத்வேகத்தை தரும்படியாக இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். மகா வல்லமை உள்ள ஒரு தேவன், ஒரு மகா பயங்கரமான தேவன், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் நடுங்க வைக்கிற ஒரு தேவன், இருதயங்களை கரைந்து போக பண்ணுகிற தேவன், அவரை குறித்து நினைத்தாலே சோர்ந்து போகிற நிலைமையில் காணப்படுகிற ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவரை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது ஜனங்களை ஆண்டவருக்காக நாம் வசப்படுத்த முடியும். மற்ற ஜனங்களை எதிர்த்து நிற்கிறவர்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழாக மாற்றுகிற வேலையை அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இது நிமித்தமாக கைகொட்டி பாடி ஆண்டவரை போற்றி பாடி அவரை துதித்து கம்பீர சத்தமாய் அவரை முழங்குகிறது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களுக்கு அவரை அறிவிப்பதற்கு புறப்படுவோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே,
அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே.